ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா, நார்மல் பச்சரிசி சாதம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக. அப்புறம் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். இது ரெகுலர் தான், எல்லாரும் பண்ணுறது தான். பட் இது கொஞ்சம் என்னோட ஸ்டைலில் ஆயிலுக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் காய். அது வந்து பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நல்லது. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. வீக்லி ட்வைஸாவது அதை எடுத்துக்கணும். பீர்க்கங்காய் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் முக்கால்வாசி அதில் வந்து தொகையல் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் நான் இன்னைக்கு அதை காயாக பண்ணியிருக்கேன். அதே சமயம் அதில் இருக்கிற அந்த தோலும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நாளைக்கு அதை தொகையல் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு காய் பண்ணியிருக்கேன். அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கூட ரொம்ப நல்லா இருக்கும். 2 விதமாவும் நம்ம எடுத்துக்கலாம். சாதத்துக்கும் சாப்பிடலாம். அந்த பீர்க்கங்காய் காய் வந்து நீங்க சப்பாத்திக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ரைஸுக்கும் எல்லாத்துக்குமே அது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் இது காய் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சாம்பார் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக நியூட்ரியன்ட் வேல்யூ அப்படியே இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை ஆஸ் யூஷுவல் எனக்கு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்க்கு மெசேஜஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை கூட நம்ம நல்ல ஆர்கானிக் காயாக இருந்தால் இதையும் நம்ம தொகையல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அதிகமாக தோல் எடுக்கணும்னு இல்லை. மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப முத்தலாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கீழே இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். இந்த இடம் உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு தோல் எடுத்தால் போதும். கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு இல்லை. நம்ம பண்ண போகிற காய்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா இந்த மாதிரி அரைகுறையாக இப்படி எடுத்துக்கலாம். தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தொகையிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கொஞ்சம் இந்த தோல் இருக்கிறது அந்த காய் நம்ம பண்ணும்போது நல்ல கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோல் சீவிக்கலாம். இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இந்த பருப்போட போட்டுக்கலாம். ஒரே ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் போடலாம் மற்ற ஐட்டம்ஸு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீர்க்கங்காயை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதோட தோலெல்லாம் நல்லா வாஷ் பண்ண பீர்க்கங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நாளைக்கு தொகையில் அரைக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு 3/4 வாசிக்கு மேலே வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தா போதும். இது வந்து நமக்கு மாங்காய் சாம்பார், அதனால புளி கிடையாது. இப்போ நம்ம பீர்க்கங்காயை எப்படி கட் பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி இந்த சைஸ் இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப குழக்குழன்னு வேகும்போது உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, டேஸ்ட்டு கம்மியாயிடும். இப்போ வந்து முருங்கைக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நமக்கு இப்போ திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் நான் கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி சாம்பார் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு திக்காக பிடிக்கும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். மாங்காய் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போடணும், மாங்காய் குழஞ்சி போயிடும். இந்த சாம்பாருக்கு நம்ம புளியெல்லாம் விட வேண்டாம், மாங்காவோட புளிப்பே சரியாக இருக்கும். புளியோ தக்காளியோ இதெல்லாம் தேவையில்லை.
வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும், உடம்புக்கும் நல்லதுன்னு. உங்களுக்கு சப்போஸ் வெங்காயம் வேண்டான்னா வெறும் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் நீங்க பண்ணிக்கலாம். மாங்காவோட சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம காய்க்கு என்னெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லி போட்டுக்கிறேன். வரமல்லி கூட 2 வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், மாங்காய் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். மாங்காய் உடனே வெந்துடும், நிறைய நேரம் வேக விட வேண்டாம். நம்ம மூடி வச்சிடலாம், அப்புறமா தாளித்து கொட்டிக்கலாம். மல்லி, மிளகாய், வெந்தயம் வறுத்தாச்சு. படுத்தது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, இதையும் சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் ஆற வச்சுக்கலாம். நம்ம ஒரு 25 கிராம்ஸ் எள்ளு, இதையும் நம்ம வெள்ளை எள்ளு, இதையும் நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா நான் சலிச்சிருக்கேன். ஒரு வியூவர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, வாஷ் பண்ணி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே எள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த டைம் அந்த மாதிரி எனக்கு அவசரமாக பண்ண முடியல. நான் எவ்ரி டைம் இனிமேல் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் இதை நல்லா சலிச்சிட்டேன் நான், மண்ணெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி. இது படப்படன்னு இப்போ பொரியும். எள்ளு நல்ல வாசனையாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவு செவந்தா போதும். இதையும் நம்ம வந்து பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கப் அளவு தேங்காய், அதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ட்ரையாக தான் பண்ணிக்கணும், நம்ம இது பண்ண வேண்டாம், ஆயில் எல்லாம் விட வேண்டாம். அப்படியே அதோட ஈரப்பதம் போனால் போதும். இங்கே பாருங்கள், இந்த பீர்க்கங்காவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பீர்க்கங்காய் நல்ல இலசாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம எவ்வளோ பண்ணாலும் பத்தாது, அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும். இந்த காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஹீட்டுக்கே வந்து உங்களுக்கு அந்த கடாயோட ஹீட்டுக்கே அது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், போதுமா? இந்த அளவு லேசாக நம்ம அந்த ரெட் கலர் லேசாக வந்தால் போதும். இதுலேயும் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். ஆக்சுவலாக இந்த எள்ளு இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாமே நல்ல விஷயம். இப்போ நம்ம மிளகாவை வந்து ஃபஸ்ட்டு போட்டு, நம்ம மிளகா கூட சும்மா 2 வேர்க்கடலையை போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஏன்னா இது எண்ணெய் விட்டுரும். கொஞ்சம் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும். மிளகா நல்லா மசியாது. அதனால இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த மிளகா இந்த அளவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தேங்காய், வறுத்த தேங்காயும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய உப்பு தேவைப்படாது, கொஞ்சமாக அளவாக போட்டுக்கலாம். அப்புறம் காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம விட்டு விட்டு விப் மோடில் ஒரு 2-3 தடவை சுற்றினா போதும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட்டுரும். பார்த்தீங்களா எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு? நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இப்படி தான் இருக்கணும் ஸ்டஃபிங்க்கு. நம்ம வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து இதில் ஓரளவு இப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சா போதும். பேலன்ஸ் பொடியை நம்ம இதுக்கு தான் போட போகிறோம். எப்படி ஸ்டஃப் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உதிரியாக இருந்தால் தான் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கவே முடியும். இதுக்குள்ளே நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் இப்படி நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறோம். மேலாக போட்டால் உள்ள உப்பு காரம் இறங்காது இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீர்க்கங்காவே நல்ல ஒரு டேஸ்டான காய். அதில் நம்ம இந்த மாதிரி பண்ணி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணாலும் பத்தாது, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அது. இந்த மாதிரி நம்ம எல்லா காய்க்கும் அழகாக ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய எண்ணெய் தேவையில்லை. 2 கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு வெடிக்கும் போது கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் ஒன்றொன்னா இதில் வச்சுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நம்ம எல்லா காயுமே இதில் வச்சிடலாம். ஆக்சுவலி பீர்க்கங்காவே நல்லா தண்ணி விடும். இருந்தால் கூட நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த ஸ்டஃபிங்கோட அந்த பொடி விழுந்து தீஞ்சிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா காயுமே இதில் வச்சுட்டேன். உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். கொஞ்சம் பொடியை அதில் மேலாக போட்டிருக்கேன். நிறையா பொடி இப்போ போட வேண்டாம். இதில் வந்து இந்த மிக்ஸி ஜார் அலம்பின வாட்டரை மட்டும் நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போது நல்லா மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. பீர்க்கங்காய் வேக ரொம்ப நேரம் ஆகாது. குழம்புக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு பாதி வெடிக்கும் போது ஜீரகம் போட்டுக்கலாம். 2 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தான் வாட்டர் விட்டுருந்தோம். அந்த பீர்க்கங்காவே வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த காய் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பேலன்ஸ் மசாலா இருக்கு இல்லையா, அதையும் இதுலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நிறைய கொத்தமல்லி. எப்படி இருக்கும்னா சாப்பிட்றதுக்கு இந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் A1 இருக்கும். ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த காய் சாப்பிட்றதுக்கு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்ல சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இது வந்து நல்ல நியூட்ரிஷியஸும் கூட. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி காய். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் காய், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், இன்றைக்கி பச்சரிசி ரைஸ். இதான் நம்ம வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ்.